ஏஜாமி பேசுகிறேன். ஸோ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தேர்வு எழுதியிருக்கீங்க. ஸோ கொஷின் டஃப் அப்படிங்கிறத தாண்டி ஸோ கூடுமான வரைக்கும் நீங்கள் வந்து என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். கொஷின் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத காட்டிலும். ஸோ கீஸ் மட்டும் வந்து நான் இப்போ அந்த இதில் ஷேர் பண்ணுறேன். இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமில் வந்து நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். சரியா? ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் 2024 கம்பேர் பண்ணும்போது 25 கொஷின் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பேப்பர் தான். பட் நம்ம வந்து அப்புறம் வந்து சொல்லலாம். ஸோ கீஸ் வந்து போட்டுட்டேன். இப்போ இதில் சில இடங்களில் அதே மாதிரி நம்ம மெயின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான ஓரியன்டேஷனை பற்றி நான் அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். அதில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்புறம் சில கேள்விகளில் வந்து சில தவறுகள் இருக்கும். அதையுமே வந்து நாம் சுட்டி காட்டியிருப்போம். ஸோ அந்த இதையுமே வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். எங்கெல்லாம் நம்ம சில ஃபேக்சுவல் எரர் இருக்குது. சில இடத்துல வந்து ஆப்ஷன் வந்து மிஸ்மேட்சாக இருக்குது. ஒரு சில கேள்வியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஷினே வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளாடாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்குது. அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் அங்கங்கேயே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே நிமிஷம் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இது வந்து இந்த ஆப்ஷன் வந்து இதுக்கு மேட்ச் ஆகாது. ஏன்னா இது வந்து 1969 தான் வந்து வரும். ஸோ அம்பாசங்கர் கமிஷன் வந்து கம்பார்ட்மெண்ட் ரிசர்வேஷனை பற்றி தான் சொல்லும். ரிசர்வேஷன் 69 பற்றி சொல்லாது. ஸோ திஸ் இஸ் கரெக்ட். சரியா? ஜனார்த்தனன் கமிஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு கமிஷன் உண்டு. பட் இவர் கூட இப்போ தான் இறந்துருப்பார். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் வந்திருக்கும் செய்தி. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் எதுவுமே வந்து இதனோட வந்து மேட்ச் ஆகலை. ஸோ இதே மாதிரி வந்து தமிழ் புதல்வன் ஸ்கீமு, அதுக்கப்புறம் அந்த 12th 5 இயர் பிளானுடைய ஸ்கீமு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் தவறாக தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இது பண்ணிக்கலாம். சரியா? ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஒன். ரைட்? டீட்டெயில் அனாலிசிஸ் நாளைக்கு கொடுக்குறேன். ஸோ அஸ் ஆஃப் நவ் ஐ எம் வெரி டயர்ட். டீட்டெயில் அனாலிசிஸ் நாளைக்கு வந்து நம்ம வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம்.